அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது கிழக்கு திசை பார்த்த வீடு உள்ளவங்க மட்டும் பாருங்க. திசைகள்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு 4 திசைகள் இருக்கு. இதுல பகல் பொழுதுல உலகிற்கே ஒளி தரக்கூடிய சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு திசை தான். இந்த உலகத்துல எல்லா கலாச்சாரங்களிலுமே சூரியன் தெய்வீக தன்மை கொண்டதாகவும் உயர்வானதாகவும் போற்றப்படுது. நம்மளோட நாட்டுல கோவில் கூட பெரும்பாலும் சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசையை நோக்கியவாறுதான் வாயில்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த கிழக்கு திசைக்குரிய முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜோதிட ரீதியா சூரியன் தந்தைக்கு காரணகரா ஆகிறார். எனவேதான் கிழக்கு நோக்கி வீட்டுல தலைவாயில் இருக்கும் வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு தந்தைக்கு உடல் நலம் நல்லாவே இருக்கும். அதோடு அந்த வீட்டுல வசிக்கும் அனைவரோட உடல் நலங்களும் நல்லாவே இருக்கும். மேசம், சிம்மம் ராசியில பிறந்தவங்க கிழக்கு திசையை நோக்கி தலைவாசல் கொண்ட வீடுகளை வசிப்பதால சிவபெருமானுடைய நல்லாசில் முழுமையா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்கும் வீடுல வசிக்கிறவங்களுக்கு குழந்தைகள் சூரிய பகவானோட நல்ல ஆசையினால கல்வியில சிறந்து முன்னேற்றம் அடைவாங்க. வேறு திசையை நோக்கி தலைவாயில் கொண்ட வீடுகளை வசிப்பவங்களும் தங்களோட பிள்ளைகள் படிக்கின்ற போது கிழக்கு திசை பார்த்தவாறு படிக்கும் சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்களோட கல்வியில சிறந்து விளங்க ஆரம்பிப்பாங்க. அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கத்துல உயர் பதவியில இருக்கிறவங்க கிழக்கு திசை வாயில் கொண்ட வீடுகளை வசிப்பது அவங்களோட அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும். ஜாதகத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சவங்க கிழக்கு திசை நோக்கிய வீடுகளை வசிக்காம இருக்கிறது நல்லது. இவங்க தெற்கு அல்லது வடக்கு பார்த்த வாயில் கொண்ட வீடுகளை வசிக்கலாம். நீண்ட காலமா நோயால் பாதிக்கிறவங்க, அவதி உறவங்க கிழக்கு வாயில் கொண்ட வீடுல வசித்து வரும்போது தீராத நோய்கள் கூட தீர ஆரம்பிச்சு உடல் நலம் மேம்பட ஆரம்பிக்கும். இதுதான் கிழக்கு திசை வீட்டுல வசிக்கிறவங்களுக்கான பயன்களா இருக்கும். நன்றி, வணக்கம்.